الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة புகழனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் தஆலாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன், தன் அல்லாதோர் வணங்கப்படுவதை முற்றிலுமே வெறுப்பவன். ஸலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலேயும் அவர்களது குடும்பத்தார்கள், தோழர்கள், மறுமை வரை அவர்களை நல்ல முறையிலே பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் படைத்தவன் அல்லாஹ் தஆலாவை அஞ்சி அவனது ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை தவிர்ந்து கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மக்கள் அவனை நெருங்குவதற்காக சில காலங்களை விட சில காலங்களை மேம்படுத்தி பருவ காலங்களாக வைத்திருக்கின்றான். அல்லாஹுடைய அருள், அவனுடைய பாவ மன்னிப்பு, நரக விடுதலை, இந்த அனைத்தையுமே நாளாந்தம் சுமந்து வரக்கூடிய ஒரு மாதத்திலே, ஒரு பருவ காலத்திலே தான் நாங்கள் இருக்கின்றோம். இந்த ரமலானுக்காக நாங்கள் பலவிதமான வணக்க வழிபாடுகளை, விதவிதமான குர்ஆன் ஹதீஸ் காட்டி தந்த வணக்க வழிபாடுகளை ரமலான் வருவதற்கு முன்னாலேயே நாங்கள் திட்டமிட்டு அதனை இப்பொழுது செய்து வருகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் காலம் அல்லாஹ் தஆலாவை நெருங்குவதற்காக அதிகமாக அவனை இபாதத் செய்து வணங்கி அதன் மூலமாக அவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு மிகவும் உகந்த ஒரு காலமாக இந்த காலம் இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகமான இபாதத்துக்களிலே, வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடக்கூடிய நாம் எமது வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே நிரப்பமாக பரிபூர்ணமாக சென்றடைய வேண்டும். இங்கே உலகத்திலே வெளிப்படையாக நிபந்தனைகள், கடமைகள் எல்லாம் பேணி செய்ததன் காரணமாக அது ஏற்றுக்கொள்ளப்படி செல்லுபடியாகுவதையும் தாண்டி அல்லாஹ் தஆலாவிடத்திலே முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கான கூலிகள் முழுமையாக எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் அனைவருமே ஆவலாக இருக்கின்றோம். இதனைத்தான் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அவ்வாறு எதிர்பார்க்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகளிலே சில நேரத்திலே எங்களை அறியாமலேயே சில ஆபத்துக்களை எதிர்நோக்கின்றோம். இவ்வாறு எமது வணக்க வழிபாடுகள் எதிர்நோக்கக்கூடிய ஆபத்துக்களை பொறுத்தவரையில் நிறைய இருக்கின்றன. அதில் இன்றைய இந்த குத்பாவில் மிக பிரதானமான 4 ஆபத்துக்களை பற்றியும் அதற்கான தீர்வுகளை பற்றியும் சுருக்கமாக பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, எமது வணக்க வழிபாடுகள் எதிர்நோக்கக்கூடிய முதலாவது ஆபத்து என்னன்னு சொன்னால், அந்த வணக்க வழிபாடுகளின் மூலமாக சில நேரத்தில் எதிர்பார்க்கப்படக்கூடிய பாராட்டு, புகழ்கள், முகஸ்துதி, இது எமது வணக்க வழிபாடுகள் எதிர்நோக்கக்கூடிய முதலாவது பிரச்சனை, முதலாவது ஆபத்து. இரண்டாவது ஆபத்து,
நாம் தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய வளமையாக செய்து வரக்கூடிய எமது வணக்க வழிபாடுகள் அதில் ஏற்படக்கூடிய சில குறைபாடுகள் பொடுபோக்களின் காரணமாக அந்த இபாதத்துக்கள் வணக்கங்கள் எல்லாம் சில சந்தர்ப்பங்களில் வழக்கமாக ஆதத்தாக மாறக்கூடிய சில சூழ்நிலைகள் வருகின்றன. இது இரண்டாவது ஆபத்து. மூன்றாவது ஆபத்து, கூடுதலாக நாம் ரமலான் மாதத்தில் கூடுதலாக அதை காணக்கூடிய ஒரு ஆபத்து தான், ஆரம்பத்தில் நல்ல முறையில் உற்சாகத்துடன் செய்து வரக்கூடிய அமல்கள் காலப்போக்கிலே நாட்கள் செல்ல 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 அதில் ஒரு மந்தகதி, ஒரு பின்னடைவை நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு சோர்வு நிலையை பார்க்கின்றோம். இதுவும் எமது இபாதத்துக்கள் வணக்க வழிபாடு எதிர்கொள்ளக்கூடிய மூன்றாவது பிரச்சனை, ஆபத்து. நான்காவது ஆபத்து, இந்த எமது வணக்க வழிபாடுகளில் நாங்கள் சில நேரத்தில் அளவுக்கு அதிகம் கூடுதலாக வணக்க வழிபாடு செய்தவுடனே உள்ளத்திலே ஒரு பூரிப்பு வந்து விடுகின்றது. நாங்கள் இன்றைக்கு நிறைவாக ஒரு அமல் செய்து விட்டோம், எங்களை மாதிரி அடுத்தவங்க யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க என்று அந்த ஒரு உள்ளத்தில் ஒரு மமதை, நான் நிறைய அமல் செய்து விட்டேன் என்ற ஒரு பூரிப்பொன்று எங்களுடைய உள்ளத்தில் வந்து விடுகின்றது. அதன் விளைவாக எங்களை விட குறைவாக அமல் செய்யக்கூடியவர்களை பார்த்து ஒரு ஏளனமாக பார்ப்பது அல்லது அவர்களை கொஞ்சம் தரக்குறைவாக பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் ஷைத்தான் எங்களுடைய உள்ளத்தில் கொண்டு போடுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 4 விதமான ஆபத்துக்களுக்கும் பிரதானமான காரணம் எமது வணக்க வழிபாடுகளில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய நீயத், எண்ணம் தான் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த எண்ணம் சரியாக இருந்துன்னு சொன்னால் இந்த 4 ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், தப்பித்துக் கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நீயத் எண்ணம் என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது சொன்னால் அது மிகவும் முக்கியமான ஒன்று மாத்திரமல்ல, மிகவும் ஆபத்தான ஒன்றும் தான். எத்தனையோ பேரை இந்த எண்ணம் நீயத், அவர்களுடைய அந்த செய்யக்கூடிய நீயத், அவருடைய எண்ணம் அவர்கள் உலகத்திலே சுவர்க்கத்திலே ஆக உயர்ந்த தரத்துக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றது. அதே நீயத், அதே எண்ணம் அவர்களுடைய நரகத்திலே முதல் எரிகொல்லிகளாக கூட அந்த எண்ணம் சீர்கெடக்கூடிய நேரத்தில் அங்கே கொண்டு போய் சேர்த்து விடுகின்றது. இந்த எண்ணத்தை பொறுத்தவரையில் இபாதத்துக்களில் எண்ணம் நீயத் எந்த அளவு முக்கியமானது சொன்னால், முதலாவதாக இந்த எண்ணத்தை மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா எங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்களுக்கு நன்மை தீமைகளை தருகின்றான். நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்களுக்கான வெகுமதிகளை அல்லாஹ் தஆலா தருகின்றான். ஒரே சஃப்லே 10-15 பேர் நாங்கள் நின்று தொழுவோம், ஆனால் எல்லோருமே நிறைவேற்றக்கூடிய தொழுகை ஒன்று தான். ஆனால் அந்த 15 பேருக்கும் வழங்கப்படக்கூடிய கூலியுடைய அளவு ஒன்றல்ல. 15 பேருமே அந்த தொழுகையுடைய ஷர்த்து ஃபர்துகளை பேணித்தான் தொழுதிருப்பார்கள். எனவே 15 பேருடைய தொழுகைகளும் செல்லுபடியாக இருக்கும், சிஹத்தாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் 15 பேருக்கு முறை அளவு சமக்கூலியான்னு கேட்டால் சமக்கூலி கிடையாது. எனவே எங்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தான் அந்த நன்மைகள் அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். எனவே நீயத் அந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று எங்களுடைய இபாதத்துக்களிலே. இந்த எண்ணத்தின் மூலமாகத்தான் ஒரே விதமான இபாதத்துக்களை நாங்கள் வேறு பிரித்து பார்க்கின்றோம். ஒரே பள்ளியில் 2 பேர் தொழுவார்கள். ஒருவரை பார்த்தால் அவர் சுன்னத்து தொழுவார், இன்னொருவரை பார்த்தால் அவர் 2 ரக்காத்து ஃபஜ்ர் தொழுவார். 2 பேருமே ஒரே விதமான 2 ரக்காத்துகள் தான் தொழுகின்றார்கள். அந்த 2 பேருடைய தொழுகை வேறு பிரிக்கக்கூடியது நீயத்தாக தான் இருக்கின்றது. இன்னொருவர் தொழுவார் நஃபில் முத்லக் தொழுவார், வேறு சந்தர்ப்பங்களிலே தடை செய்யப்படாத நேரத்தில். இன்னொருத்தர் பிந்திய சுன்னத்தை தொழுவார். இப்படி ஒரே 2 ரக்காத்துகளாக ஒரே விதமான தொழுகையை பலர் நிறைவேற்றுவார்கள். எல்லோருடைய நீயத்தும் ஒன்றாக இருக்காது. எனவே நீயத்து அந்த அளவுக்கு முக்கியமானது. என்னுடைய இபாதத்துக்களுக்கு மத்தியிலே வேறு பிரித்து காட்டுவதற்காக வேண்டி. அதே போன்று என்னுடைய சாதாரணமாக செய்யக்கூடிய அமல் இபாதத்துக்கள் மாத்திரமல்ல, ஏனைய உலக காரியங்களை விட்டும் வேறு பிரித்து இது இபாதத், இது உலக விஷயம் அல்ல என்பதை பிரித்து காட்டுவதற்கும் இந்த நீயத்து தான் முக்கியமாக இருக்கின்றது. என அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நீயத்து மோசமாக வரக்கூடிய நேரத்திலே தான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆபத்துக்கள் எங்களை அடைகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆபத்துக்களில் முதலாவது ஆபத்து எல்லாமே ஒரே தரமும் அல்ல. சில ஆபத்துக்கள் இருக்கின்றன, அந்த அமல் இபாதத்துக்களுடைய பரிபூர்ண தலத்தை நாங்கள் இழந்து நன்மைகளை குறைக்கக்கூடிய ஆபத்துகளும் இருக்கின்றன. இன்னும் சில அதைவிட பாரதூரமான ஆபத்துகள் இருக்கின்றன. எங்களுடைய நன்மைகளை ஒட்டுமொத்தமாகவே அழித்துவிடக்கூடிய, அதையும் தாண்டி நாங்கள் செய்த நன்மைக்கு பாவம் எழுதப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் சில நேரத்தில் வரலாம். என் அன்புக்குரிய சகோதரர்களே, அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி தான் முதலாவது ஆபத்து, எங்களை எதிர்நோக்கக்கூடிய ஆபத்துக்களே முகஸ்துதி என்பது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறினார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் நிச்சயமாக செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்து தான் கூலி வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதனை எண்ணினானோ அதற்குரிய கூலி தான் அவனுக்கு கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு உதாரணத்தை காட்டுகின்றார்கள்.
ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. யாருடைய அந்த ஹிஜ்ரத் பயணம் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த வணக்கங்களில் இபாதத்துகளில் ஒன்று. யாருடைய அந்த ஹிஜ்ரத் பயணம் அல்லாஹ்வுக்காக ரசூலை பின்தொடர்ந்து இருக்கின்றதோ அவருடைய அந்த ஹிஜ்ரத் பயணத்துக்குரிய அந்த கூலி அல்லாஹ் ரசூலுக்காக அமைந்து முழுமையான கூலியை பெற்று விடுவார். வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுஸீபுஹா அவ் இம்ராஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலை. யாருடைய இந்த ஹிஜ்ரத் மூலமாக நோக்கம் உலக ஆதாயங்கள் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக இருந்தால் அவருடைய நோக்கமும் நிறைவேறும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்க மாட்டாது. அழகான ஒரு ஹதீஸ், நபி அவர்கள் எங்களுடைய இந்த முகஸ்துதியை அதாவது தொடை தெரியக்கூடிய அதை விட்டும் பாதுகாப்பு பெறக்கூடிய முக்கியமான ஒரு ஹதீஸை இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாங்கள் உண்மையிலே எமது சமூகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் இந்த முகஸ்துதி தான். நாங்கள் அதாவது பிரபலம் தேடக்கூடிய, ட்ரெண்டை தேடக்கூடிய, மக்களுக்கு மத்தியில் லைக்ஸ் வாங்கக்கூடிய, அதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக மாறிவிட்டோம். ஊடகத்துறைக்கு, குறிப்பாக சமூக வலைத்தளங்களுக்கு எங்களுடைய இந்த இபாதத்துக்களில் இருக்கக்கூடிய இஹ்லாஸை, உல தூய்மையை பாதிப்பதிலே பெரிய ஒரு பங்கு இருக்கு என்று சொன்னால் அதனை யாருமே மறுக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டப்பட்டு திறமையாக ஒருவர் ஒரு வேலை செய்கின்றார். அப்படி செய்யக்கூடிய ஒருவர் அந்த வேலைக்குரிய பாராட்டை, புகழை எதிர்பார்ப்பது என்பது அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே வைத்திருக்கக்கூடிய ஒரு இயற்கை. அது எங்களுக்கு தவிர்த்து கொள்ள முடியாது. நான் ஒன்றை கஷ்டப்பட்டு செய்கின்றேன், ஒரு வேலை மிச்சம் கஷ்டப்பட்டு திறமையாக செய்து முடித்தேன். அதை செய்து முடித்தேன்னு சொன்னால் ஒரு 4 பேர் அந்த செயலை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்னுடைய உள்ளத்திலே, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய ஒரு இயல்பு. அது எங்களால் தவிர்க்க முடியாது. எங்களுடைய உள்ளத்தை எங்களுக்கு அதை விட்டு பாதுகாக்கவும் முடியாது. மக்கள் புகழக்கூடிய நேரத்தில் அதை பார்த்து தடுக்கவும் முடியாது எங்களால். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த பாராட்டும் புகழும் எதிர்பார்ப்பதை நாங்கள் வணக்கத்திலே, இபாதத்திலே கொண்டு வந்து விடக்கூடாது. உலக விஷயங்களிலே எதனையும் எங்களால் செய்யலாம். நாங்கள் உலக விஷயங்களில் அதனை அல்லாஹ்வுக்காக செய்தால் நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வுக்காக செய்யாமல் மக்கள் பாராட்டுக்க செய்தால் அதுக்கு நன்மையும் கிடைக்க மாட்டாது, பாவமும் எழுதப்பட மாட்டாது. அது உலக விஷயங்கள். ஆனால் இபாதத்து கண்டு வரக்கூடிய இடத்துல இந்த பாராட்டு புகழ் எதிர்பார்க்க முடியாது. அது அல்லாஹ் தஆலாவிடத்தில் மட்டும் தான் அதற்குரிய கூலி எதிர்பார்க்க வேண்டும். எனவே பாராட்டு புகழை எதிர்பார்ப்பது என்பது ஒரு மனிதனுடைய இயல்பு. ஆனால் அந்த இயல்பை நாங்கள் கொண்டு வந்து இபாதத்திலே நாங்கள் கொண்டு வந்து நுழைவித்து விடக்கூடாது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா அந்த இயல்பை வைத்துவிட்டு தான் இந்த அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான், இந்த இபாதத்துக்களில் எங்களுக்கு இஹ்லாஸ் வர வேண்டும் என்பதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இஹ்லாஸை ஏவியது மாத்திரமல்லாமல் மறுபக்கத்திலே அல்லாஹ் தஆலா கடுமையாக முகஸ்துதி எச்சரிக்கை செய்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா. அவர்கள் அல்லாஹ் தஆலாவுக்காக மார்க்கத்தை தூய்மையாக்கிய நிலையிலே, தூய்மையான நிலையிலே தான் அவர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்றே தவிர அவர்கள் ஏவப்படவில்லை. எனவே மார்க்கத்தின் விஷயத்திலே, இபாதத்தின் வரக்கூடிய நேரத்தில் அது எந்த ஒரு உலக நோக்கங்களும் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்காக வேண்டிய மட்டும் தான் அந்த நேரத்தில் இருக்க வேண்டும். இபாதத்துக்களை நாங்கள் மிச்சமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இவ்வாறு முகஸ்துதிக்காக, மக்களுடைய பாராட்டு புகழுக்காக இபாதத் செய்யக்கூடியவர்கள், தொழக்கூடியவர்கள், குர்ஆன் ஓதக்கூடியவர்கள், மக்களுடைய பாராட்டு எதிர்பார்க்கின்றார்கள் அல்லது வேறு நோக்கங்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்களை பற்றி, அவர்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே முனாஃபிக்குகளுடைய பண்பா சொல்கின்றான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், தொழுகையிலே விஷயத்திலே தொழுகை விட்டும் பராமுகமாக இருப்பார்கள். ஒன்றை தொழுவார்கள், இன்னொன்றை தொழமாட்டார்கள், விட்டு விட்டு தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த தொழுகைகளை கூட அவர்கள் முகஸ்துதிக்காகத்தான் தொழுவார்கள். இன்னொரு அல்லாஹ் தஆலா சொல்லிய முனாஃபிக்குடைய தொழுகை பற்றி, வலா யஅத்தூன ஸலாத இல்லா வஹும் குஸாலா யுராஊனன் நாஸ். அவர்கள் தொழுகைக்கு சோம்பேறிகளாகவே தவிர வரமாட்டார்கள். அது மக்களுக்கு காண்பிப்பதற்காகத்தான், மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக, முகஸ்துதிக்காகத்தான் வருவார்கள். தான் ஒரு முஸ்லிம் என்றை காட்டிக்கொள்வதற்காகத்தான் வருவார்கள் என்று. அப்போ முகஸ்துதியை எதிர்பார்த்து தொழக்கூடிய இந்த தொழுகை எந்த ஒரு இபாதத்தும் அது நயவஞ்சர்களுடைய, அதுவும் சாதாரண நயவஞ்சர்கள் அல்ல, நபியுடைய காலத்தில் இருந்த பெரிய நயவஞ்சகம், அப்துல்லா இப்னு உபை போன்ற பெரிய நயவஞ்சருடைய பண்புகளில் ஒன்றாக அல்லாஹ் தஆலா இதனை காட்டித் தருகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல குத்ஸிலே சொல்கின்றார்கள், அன அக்ன ஷுரகா அனிஷிர்க். அதாவது இந்த இணையாளர்களுக்கு மத்தியில் இணை வைப்பை விட்டு மிகவும் தேவையற்றவன் தான்.
ஃபமன் அமில அமலன் அஷ்ரக ஃபீஹி மஅய கைரி, யார் ஒரு அமலை செய்து அதில் என்னுடன் இன்னொருத்தனை கூட்டி சேர்க்கின்றானோ தரக்துஹு வஷிர்கஹு, அவனுடைய அந்த இணை வைப்புடன் அவனை நான் விட்டு விடுவேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸில் நபி அவர்கள் எங்களை பார்த்து மிகவும் முஸ்லிம் சமூகத்தை பார்த்து மிகவும் பயந்த விஷயங்களில் ஒன்றாக இதனை சொல்கின்றார்கள். அஹ்வஃபு மா அஹாஃபு அலைக்கும் அஷ்ஷிருக்குல் அஸ்கர், உங்களை பார்த்து நான் அதிகமாக பயப்படக்கூடிய விஷயம் சிறிய இணை வைப்பென்றார்கள். அப்போ சஹாபாக்கள் அவர்களுக்கு கேட்கப்பட்டது, கீல யா ரசூலல்லாஹ் வமஷ்ஷிருக்குல் அஸ்கர், சிறிய இணை வைப்பென்றால் என்ன என்று கேட்ட நேரத்தில் அர்ரியா, முகஸ்துதி என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை நாங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் யாரை பார்த்து சொல்கிறாங்க? அபூபக்கர் சித்திக் அவர்கள், உமர் அவர்கள், ஏனைய 10 சஹாபாக்கள், சுவர்க்கத்துக்கு நன்மையான சொல்லப்பட்ட சஹாபாக்கள், இந்த மூத்த சஹாபாக்களோட முன்னிலையில் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, உங்களோட விஷயத்தை மிச்சம் பயப்படக்கூடிய சிறிய இணை வைப்புன்றாங்க, முகஸ்துதி என்றாங்க. எங்களை மாதிரி ஆக்களுக்குள்ள சொன்னார் ரசூலுல்லாஹ். அந்த சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்கள், ஈமான் உச்சக்கட்டத்திலே கூட அந்த சஹாபாக்களை பார்த்து நபி அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் மிச்சம் பயப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? முகஸ்துதின்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த முகஸ்துதி எந்த அமலில் வருகின்றதோ அந்த அமல் அங்கே சீர்கட்டு வைத்துவிடும் என்பதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சில நேரத்தில் பாதிப்பு எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் தஆலா இடத்துல மிகப்பெரிய இபாதத்தாக இருக்கும். அது குர்ஆன்ல ஹதீஸ்ல இபாதத்துக்குள்ள அல்லாஹ் இடத்துல மிக பெரிய அந்தஸ்துக்குரிய இபாதத்தாக இருக்கும். ஆனால் அந்த நீயத்துடைய அந்த மோசமான நீயத்தின் காரணம், எண்ணத்தின் காரணமாக அந்த அமல் சில நேரத்தில் அல்லாஹ் இடத்துல பெரிய அந்தஸ்தில் இருக்கும். ஆனால் எங்கட ஏட்டை எடுத்து பார்த்தா, நாளைக்கு மறுமையில எங்களுக்கு தரக்கூடிய அந்த ஏட்டில் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஆக மோசமான அமலாக அது தான் இருக்கும். ஏன் காரணம்? என்னோட எண்ணம் சரியில்லை, முகஸ்துதிக்காக செய்திருப்போம். அதுக்கு ஒரு அழகான உதாரணம் நாங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஹதீஸ் தான். நாளைக்கு மறுமையில நரகம் ஏற்கனவே நரகம் நெருப்பு மூட்டப்பட்டு பத்திக்கொண்டு தான் இருக்கும். அந்த பத்தக்கூடிய எரியக்கூடிய நெருப்பை இன்னும் கொஞ்சம் அதை எரிகொல்லிகளை போட்டு எரிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா முதலாவதாக யாரை போட்டு திரும்ப எரிக்கிறான்? மது அருந்தியவர்களோ, விபச்சாரம் செய்தவர்களோ, ஷிர்க் வச்சவர்கள் அல்ல. முதலாவதாக யாரை அல்லாஹ் தஆலா போட்டு எதிர்க்கிறான்னு சொன்னால், அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய இபாதத்துக்களாக பார்க்கப்படக்கூடிய 3 விஷயங்கள். ஒன்று ஜிஹாது, அடுத்த குர்ஆன் திலாவத் மார்க்க கல்வி, அடுத்த சதக்கா. இந்த 3ல் ஈடுபட்ட 3 பெரிய இபாதத்தாளிகள், வணக்கசாலிகளை கொண்டு வந்து தான் அல்லாஹ் தஆலா முதலாவதாக நரக நெருப்பை பற்ற வைக்க போகிறான். ஏன் காரணம்? அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு பெரிய இபாதத்து, மிக அந்தஸ்துள்ள ஒரு இபாதத்து. அந்த வணக்கத்தை இவங்களுடைய மோசமான எண்ணத்தின் காரணமாக புகழுக்காக வேண்டி வீரர் என்று சொல்லணுமன்றதுக்காக வேண்டி போராடினார். நான் பெரிய ஒரு ஆலிம் அறிஞர் என்று சொல்லணுமன்றதுக்காக வேண்டி மார்க்க கல்வியை படித்தார், அதை படித்து கொடுத்தாரு. நான் பெரிய ஒரு தனவந்தர் கொடை வல்லல் என்று சொல்லணுமன்றதுக்காக வேண்டி மக்களுக்கு மத்தியில் நிறைய செலவழித்தார். இந்த 3ம் அல்லாஹ் தஆலா 3 பேரை பார்த்து சொல்லப்பட்டு அல்லாஹ் சொல்லுவான், இந்த 3ம் நீங்கள் எதிர்பார்த்த 3ம் உலகத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டாச்சு, இப்போ உங்களுக்கு கொண்டு இல்லைன்னு சொல்லி அவங்களை முகம் குப்புற இழுக்கப்பட்டு நரகத்தில் போடப்படுவாங்க. அவங்கள வச்சு தான் அல்லாஹ் தஆலா முதலாவதாக ஆரம்பிக்கிறார் நரகத்தை பற்ற வைக்கிறது இன்னும் கொஞ்சம். ஏன் காரணம்? அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய இபாதத்தாக இருக்குது. அந்த இபாதத்து இந்த மோசமான நீயத்தின் காரணமாக நரகத்தில் முதலாவது எரிகொல்லியாக போகிறாங்க. அவங்க தான் மிகப்பெரிய இபாதத் செஞ்சவங்க. அன்புக்குரிய சகோதரர்கள், மிகவும் ஆபத்தான ஒன்று தான் இந்த முகஸ்துதி என்பது. நாங்கள் விசேஷமாக இந்த கூடுதலாக ரமலானில் கூடுதலாக இபாதத் செய்கிறோம். அந்த இபாதத் செய்யச்சில, வணக்கங்கள் செய்யச்சில மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி தான் இந்த முகஸ்துதி என்பது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று தான் 2வது ஆபத்து என்னன்னு சொன்னால், இந்த அதிகமாக நாங்கள் இபாதத் செய்யும் மூலமாக ஏற்படக்கூடிய 2 ஆபத்து கூடுதலாக எங்கள்கிட்ட அப்படியே அந்த இபாதத்துக்கள் இசைவாக்கம் அடைஞ்சிருது. நாங்கள் தொடர்ந்து வளமை அடிக்கடி செய்யக்கூடிய இபாதத்துக்குன்னா தொழுகை, குர்ஆன் ஓதுறது, இதெல்லாம் நாங்கள் அடிக்கடி செய்யக்கூடிய இபாதத்துக்கள். அந்த அடிக்கடி செய்யக்கூடிய இபாதத்துக்கள் அப்படி பழகி அப்படி எங்கள்கிட்ட ஒரு பழக்கமான ஒன்றாக மாறிடுது. அப்படி மாறினத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய மிகப்பெரிய 2 ஆபத்துகள் இருக்குது. முதலாவது ஆபத்து என்னன்னு சொன்னால், அந்த இபாதத்துக்கள் இருக்கக்கூடிய உயிரோட்டம், ரூஹானியத் அப்படி இல்லாமல் போய்த்துருது. நாங்கள் எத்தனை பேர் தொழுகிறோம், ஃபஜ்ரு தொழுதம், ஜும்மாக்கு வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இபாதத்தன் எங்களோட ஒவ்வொருத்தரும் உள்ளத்தை நாங்கள் கை வச்சு பார்க்கணும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ நாங்கள் இருக்கக்கூடியத்தில் நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் யோசிச்சுக்க நிற்கிறோம், நான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு இபாதத்தில் இருக்கிறேன், நான் அல்லாஹ்வுக்காக வந்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இபாதத்தில் இருக்கிறேன் எங்களோட எண்ணம் எத்தனை பேர் இருக்கும். நாங்கள் தொழுகைக்காக தக்பீர் கட்டுறோம், கஷ்டப்பட்டு இஹ்ராம் தக்பீர் இடத்துல கஷ்டப்பட்டு நீயத் ஒரு மாதிரி வரவழைச்சு தக்பீரை கட்டுறோம். தக்பீரை கட்டினதுக்கு பின்னால் இமாம் சலாம் கொடுக்கும் வரையில் இமாம் என்ன ஓதினார், என்ன அவருக்கு விடுபட்டது, எத்தனை ரக்காத்து கூட்டினால எத்தனை குறைச்சாரு, பெரும்பாலும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதில்ல. அப்படி வேறு வேறு எல்லா சிந்தனைகளும். காரணம் என்னது? இந்த இபாதத்தை அப்படி பயிற்றப்பட்ட இபாதத்தை மாறிட்டது. பாங்கு சொன்னால் எங்களுக்கு வீட்டில் ஈக்க முடியாது.
எப்படி சரி பள்ளிக்கு வந்துடும் ஒரு ஆசை வந்துடும், அப்படி நாங்கள் வந்துடுவோம் பள்ளிக்கு. ஆனால் வரக்கூடிய நேரத்தில் எங்கள்கிட்ட எண்ணங்களை நாங்கள் சீர் செய்யணும். நாங்கள் வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு முறையும் அதுக்கு முக்கியமாக தேவையான பாதுகாத்தை நாங்கள் இபாதத்தை செய்கிறோம், பலமையாக குர்ஆன் ஓதுறோம், அப்படி ஓதி 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 அதே மாதிரி நிறைய இபாதத்துக்களை செஞ்சு அந்த இபாதத்தை அப்படிங்கிற ஒரு பழக்கமாக மாறினதுனால அதில் இருக்கக்கூடிய அந்த ரூஹானியத்து, அந்த உள்ளச்சம் ஹுஷுவாண்ட இல்லாமல் போய்த்துடுது. அப்படி ஏதோ வளமையாக செய்யக்கூடிய மாதிரி ரொட்டேஷனில் அப்படி செஞ்சுக்கிட்டு போகிற மாதிரி பாங்குச்சுன்னா பள்ளிக்கு வரோம், தொழுதும் வெளியே போகிறோம், இப்படியே எங்களோட ஒரு நிலைமை இருக்குது. அப்போ அந்த இபாதத்துக்களை அப்போ அந்த பொடுபோக்கான இபாதத்தாக மாறக்கூடிய ஒரு ஆபத்து எங்களுடைய இபாதத்துக்கு நிறைய இருக்குது. இந்த ரமலான் காலத்தில் குறிப்பாக நாங்கள் அதுலேயும் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டிய பகுதி இருக்கின்றது. அடுத்தது நாங்கள் அதிகமான பள்ளிகளை காணக்கூடிய காட்சி தான் மூன்றாவது ஆபத்து. என்ன ஆபத்து? ரமலானுடைய ஆரம்பத்தில் பள்ளி நிரம்பி இருக்கும். எல்லா பள்ளிகளையும் நாங்கள் பார்க்கக்கூடிய காட்சி இது. முதல் ஆரம்பத்தில் 2-3 நாட்கள் எல்லா பள்ளியும் நிரம்பி வழிஞ்சிருக்கும். அப்படி காலப்போக்கில் அப்படி 5ஆம் நாள் 6ஆம் நாள் ஆகச்சில் கொஞ்சம் அரவாசிக்கு வந்துடும். 10வது நாள் ஆகச்சில் கிட்டத்தட்ட ஒரு சஃபில் 2 சஃபம் இருக்கும். இது எல்லா பள்ளிகளும் நாங்கள் காணக்கூடிய காட்சி. என்னுடைய இபாதத்துக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துகள் உண்டு. இந்த ஆபத்துக்கு என்ன காரணம்? முந்தி சொன்ன காரணம் தான். என்கிட்ட ஒரு பயிற்றப்பட்ட வழக்கமாக மாறிட்டது. ஏன்னா அப்படி ஃபெஸ்ட் முன்னால் தொடர்ந்து அப்படி தொழுதுக்கு வரச்சு அப்படி என்கிட்ட ஒரு வழக்கமான ஒரு விஷயமா மாறிட்டது. மாறினத்தால் அந்த ஒரு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் உண்டு தான் அது. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, சில நேரத்தில் அந்த பழக்கமாக மாறினத்தால் வரக்கூடிய இன்னொரு சுமை தான் சில இபாதத்துக்கு கொஞ்சம் பாரமாக மாறிடும். ஏன்? அதனுடைய அந்த தாற்பயத்தை நாங்கள் சரியாக விளங்கல்ல, அந்த இபாதத்தில் இருக்கக்கூடிய அந்த ரூஹானியத்தை நாங்கள் சரியாக விளங்கல்ல, அதுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு நாங்கள் சரியாக விளங்கல்ல. அப்போ என்ன நடக்குது? அந்த இபாதத்தை அப்படி நான் செஞ்சுக்கிட்டு போச்சு அப்படி கொஞ்சம் சோம்பர் ஆயிடுச்சு. சில நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு தடம் வரச்சல முதலாவது நாங்கள் விடுறதுக்கு யோசிக்க இபாதத்தை தான், உலக விஷயம் அல்ல. ஏன் காரணம்? என்கிட்ட இபாதத்தை அப்படி பயிற்றப்பட்டு மாறியாச்சு. வளமை மாதிரி அப்படி வளமை ரொட்டேஷன் அப்படி செஞ்சுக்கிட்டு போகிற மாறியாச்சு. மாறின உடனே முதலாவது கை வைக்கிற இபாதத்தில் தான். என்ன சார் ஒரு தடம் வந்த உடனே, ஒரு நோயோ அல்ல ஏதோ ஒரு தடங்கள் வந்த உடனே முதலாவது யோசிக்கிற இபாதத்தோடு தான் நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கு யோசிக்கிறேன். காரணம் என்னது? அந்த இபாதத்தை பற்றி அதனுடைய ஆர்வம், அந்த இபாதத்துக்கு கூடிய அந்த தாற்பயங்கள், அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள், அந்த இபாதத்தை விட்ட இருக்கக்கூடிய ஆபத்துக்கள், இதை பற்றி நாங்கள் சரியாக படிக்கிறதில்ல, அதை பற்றி நாங்கள் கேட்கறதில்ல. அப்போ ஏதாவது 2 வருஷத்தில் முதலாக நாங்கள் யோசிக்கிற ஃபெஸ்ட்டுக்கு இபாதத்தோடு தான் யோசிக்கிறேன். காரணம் என்னது? அந்த இசைவாக்கம் அடைஞ்சிட்டு இபாதத்தை அப்படி பயிற்ற வளமையான ஒரு விஷயமா மாறிட்டு அந்த எங்கள்கிட்ட ஒரு எண்ணம் ஒன்று இல்லாமல் போய்த்து இது அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய ஒரு இபாதத்து, எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் விடாமல் செய்ய பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் எங்கள்கிட்ட இல்லாமல் போய்விடுது. அன்புக்குரிய சகோதரர்களே, 4வது அந்த ஆபத்து தான் இந்த இபாதத்து சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் அதிகமாக இபாதத்துக்கள் ஏற்பட செய்யக்கூடிய நேரத்தில் அந்த எங்களுடைய இபாதத்தை குறைஞ்சி செய்யக்கூடிய ஆக்களை பார்த்து கொஞ்சம் ஒரு எங்கள்கிட்ட ஒரு பூரிப்பு கொண்டு வருகின்றது. நாங்கள் பள்ளியில் ஜமாத்தோட தொழுட்டு போவோம், தொழுட்டு வெளியே போச்சுல பார்த்து ஒரு 4-5 பேர் ஜமாத்துக்கும் இல்லாமல் தொழுகையும் இல்லாமல் கதைச்சு கணிப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னு எங்களுக்கு என்ன வருது? அல்ஹம்துலில்லாஹ், நான் இபாதத் செஞ்சுட்டேன், பாரு தொழாமல் இருக்கிறான்னு, ஜமாத்துக்கு போகாமிக்கிறான், அப்படி ஒரு எண்ணம் உண்டு. அவங்கள பார்த்து ஒரு இலக்காரமான ஒரு எண்ணம். அவர்களுக்கு தாவா செய்யறது வேற, அவர்களை பார்த்து நாங்கள் இலக்காரமாக பார்த்து அவங்கள தரக்குறைவாக பார்த்து எங்களை நாங்களாகவே பெருமைப்படுத்திக் கொண்டு வேற, இது தடை செய்யப்பட்டுண்டு. இந்த வழியில தான் ஷைத்தான் வாரான். அதிகமான இபாதத்தை வணக்கசாலிகள் நிறைய நாங்கள் வரலாறுகளை பார்க்கலாம். நிறைய வணக்கசாலிகள் இந்த ரோட்டில் நிறைய ஷைத்தான் போகிற அவர்களுடைய உள்ளத்தில் அப்படி ஒரு பூரிப்பு ஏற்படுத்திடுவான். நான் நிறைய இபாதத் செய்கிறேன், நான் நிறைய ஓதுறேன், ஒரு நாளைக்கு 3 நாள் குர்ஆன் ஓதுறேன், நான் நிறைய தொழுகிறேன் அப்படின்ற ஒரு எந்த எண்ணம் கொண்டு வர சொல்ல அடுத்த கொஞ்சம் குறைவாக பள்ளியில் சலாம் கொடுத்தோன்னே கொஞ்சம் பேர் எழுப்பி போவாங்க. அப்போ உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடியவங்க ஒரு திக்ரம் செய்யாமல் அவங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் என்னோட உள்ளத்தில் தானாக வந்துடுது. ஏன் காரணம்? நான் இருக்கிறேன், நான் திக்ரி செய்கிறேன், அவங்க திக்ரி செய்யாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் எங்களிடத்தில் இதுதான் ஆரம்பம். இந்த எண்ணங்கள் அப்படி எங்கள்கிட்ட வந்து அவளை பார்த்து கவலைப்படுதுன்றது வேற. அந்த நேரத்தில் எங்களோட உள்ளத்தில் ஒரு பூரிப்பு, ஒரு பெருமை மாதிரி ஒன்று வரும். நான் இருக்கிறேன் பாரு, நான் இபாதத் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் வரன்றது வேற. அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா அது ஆபத்து. அந்த பெருமை அல்லாஹ் தாலா எப்பொழுதுமே அங்கீகரிக்காத ஒரு பாவம். என்னுடைய மேலாடி சொல்லி அல்லாஹ் தாலா எச்சரிக்கிறான். அந்த என்னுடைய மேலாடி இருக்கக்கூடிய இந்த பெருமையில் என்னுடைய யார் போட்டி போடுகிறார்களோ அவர்கள் ஒரு பிடிப்பு என்பது அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்யக்கூடிய பாவம் தான் இந்த பெருமை என்பது. சில நேரத்தில் அதிகமாக அளவுக்கு அதிகமாக இபாதத் செஞ்சுக்கிட்டு போச்சல அந்த இபாதத்தினோட குறைவானவர்கள் பார்க்கல அப்படி என்ன சில நேரத்தில் வரும். அது ஷைத்தான் கொண்டு வந்து போடுவார். அந்த எண்ணத்துடைய விளைவு, கடைசி விளைவு என்ன தெரியுமா? அந்த இபாதத்துக்கு நாங்களே விட்டுருவோம் சில நேரத்தில். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற இந்த இபாதத்தில் ஏற்படக்கூடிய வணக்க வழிபாடு ஏற்படக்கூடிய இந்த ஆபத்துக்களை நாங்கள் இதுக்கு என்ன செய்ய வேண்டும், இதுக்கு என்ன தீர்வு என்பதை நாங்கள் அடுத்த குத்பாவிலே பார்ப்போம். எங்களுடைய இபாதத்துக்களை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸுடன் செஞ்சு அதற்கு ஒரு நிரப்பமான கூலியை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹுல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, எமது வணக்க வழிபாடுகளை நாங்கள் செலுத்தக்கூடிய நேரத்தில்
ஏற்படக்கூடிய சில ஆபத்துக்களை பற்றி, எதிர்நோக்கக்கூடிய சில ஆபத்துக்களை பற்றி நாங்கள் முந்தைய ஹுத்பாவிலே பார்த்தோம். அந்த ஆபத்துக்களை விட்டு எங்களை பாதுகாத்து எங்களுடைய இபாதத்துக்களையும் பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி என்பதை நாங்கள் தீர்வுகளை கட்டாமல் தெரிஞ்சிருக்க வேண்டும். அந்த தீர்வுகளின் மூலமாகத்தான் அதனை விட்டு எங்களுக்கு விலகிக் கொள்ளலாம். முதலாவதாக மிகப்பெரிய ஆபத்து எங்களுடைய இபாதத்தை நாசமாக்குவது மாத்திரமல்லாமல் செஞ்ச இபாதத்துக்கு நன்மைக்கு பதிலாக பாவத்தை தரக்கூடிய ஒரு ஆகப்பெரிய ஆபத்து தான் இந்த முகஸ்துதி என்பது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த முகஸ்துதியை விட்டு நாங்கள் விலகுவதற்கு முதலாவது செய்ய வேண்டிய வேலை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்கணும். இதுதான் மிகப்பெரிய ஆயுதம். எப்பொழுதுமே நாங்கள் அடிக்கடி துஆ கேட்க வேண்டிய விஷயம், யா அல்லாஹ் என்னுடைய அமல் இபாதத்துக்கல்ல, என்னுடைய சொல் செயல்கள் எனக்கு இஹ்லாஸை தந்துரு, எனக்கு உல தூய்மையை தந்துரு, உனக்காக வேண்டி மட்டுமின்றி செய்யக்கூடிய அந்த எண்ணத்தை எனக்கு தந்துவிடு. மக்களுடைய பாராட்டு போல எதிர்பார்க்காமல் நாங்கள் அதை அல்லாஹ் தஆலா அதிகமாக இபாதத்துக்கள் செய்யக்கூடிய நேரத்திலையும் ஏனைய நேரங்கள் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு துஆவா இது எங்கள்கிட்ட இருக்கணும் கட்டாயமாக. இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் எப்பொழுதுமே நாங்கள் எந்த ஒரு இபாதத் செய்யச்சிலும் யாருடைய சிந்தனையும் இல்லாமல் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்ன கண்காணிச்சு கொண்டிருக்கிறான் என்ற அந்த எண்ணத்தை உள்ளத்தில் எப்பயுமே நாங்கள் நிறுத்திக் கொள்ளணும். தக்பீர் கட்டினால் தொழுகையில சலாம் கொடுத்து முடியும் வரையில வேறு எந்த ஒரு சிந்தனைகள் வராமல் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், நான் அவனோடு உரையாடுகின்றேன். நபி அங்கே அழகா சொன்னாங்க அந்த தொழுகையோட விசேஷமாக, இதா தஹல அஹதுக்கும் ஃபி ஸலாத்தி ஃபஇன்னஹு யுனாஜி ரப்பஹு. உங்கள் ஒருத்தர் தொழுகையில் வைத்துட்டார்னா, தொழ ஆரம்பிச்சான்னு சொன்னால் தன்னுடைய படைத்த இரட்சகனுடன் அவன் இரகசியமாக உரையாடுகிறான். நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எங்கட ஒரு தலைவர் மேலதிகார ஒருத்தர்கிட்ட நாங்கள் பற்றி பேசினால் அந்த நேரத்துக்கு வேற என்ன சரி சிந்தனைகள் வருமா? வேறு குடும்ப சிந்தனையோ அல்ல வேறு நண்பர்களுடைய சிந்தனையோ தொழில் எந்த ஒரு சிந்தனையும் வராது. முழுக்க நாங்கள் அவரோட மட்டும்தான் நாங்கள் கண்ணிறுத்தி நாங்கள் பேசுவோம், அவரை பார்த்து தான் பேசுவோம், அவரை சொல்லத்தான் கேட்போம், அவரோட நாங்கள் தேவையான விஷயத்தை மட்டும்தான் பேசுவோம். அன்புக்குரிய சகோதரர், இது படைப்பினங்களுக்கு மத்தியில் என்னோட படைத்தவனோடு நாங்கள் பேசுகிறோம். எங்களுக்கு எத்தனை தேவைகளுக்கு நான் கேட்குறதுக்கு. அப்புறம் படைத்தனுடைய பேசத்தை நாங்கள் எப்படி இருக்கணும் அந்த தொழுகையில்? அந்த எண்ணம் நாங்கள் தக்பீர் கட்டி இஹ்ராம் தக்பீர் சொன்னதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரையில் அந்த எண்ணம் எங்கள்கிட்ட எப்பவுமே இருந்தோன்னு சொன்னால் அது இஹ்லாஸை ஏற்படுத்தக்கூடிய முகஸ்துதியை விட்டு எங்களை தூரமாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கின்றது. அடுத்தது அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தனை பேர் தான் கிட்ட பார்த்தேன்னு சொன்னாலும் நாங்கள் எப்பவுமே ஒரு உள்ளத்தில் ஒரு எண்ணம் வரணும், இந்த நான் செய்யக்கூடிய இபாதத்துக்கு கூலி தரக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். உலகத்தில் மக்கள் பாராட்டுவாங்க, பாராட்டாமலும் போவாங்க. ஆனால் அதை நான் எதிர்பார்க்கக்கூடாது. நான் உலகத்தில் யார் என்ன பேசினா பரவாயில்லை, இந்த உலகத்தில் பாராட்டக்கூடியவங்க நான் யாருமே நாளைக்கு மறுமையில் இந்த நான் செஞ்ச என்னுடைய அமலுக்காக அவங்களோட நன்மையை தரப்போறல. பாராட்டுவாங்க, வாய் பேச்சுக்கு பாராட்டுவாங்க, என்ன சரி தவறுனது அப்புறம் மறுபடியும் ஏசவும் செய்வாங்க. என்ன பாராட்டு புகழ் இல்லாமல் நாங்கள் கணக்கெடுக்கப்படாது. சில டைம் தவிர்த்து கொள்ள முடியாது தான், அதை கணக்கெடுக்கக்கூடாது. நாங்கள் எப்பயுமே எங்களோட உள்ளத்தில் யோசிக்கணும், ஒவ்வொரு இபாதத் செய்யச்சிலும் என்னுடைய இந்த வணக்கத்துக்கு, இந்த தொழுகைக்கு, இந்த திலாவத்துக்கு நன்மை தரக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். யார் எதை பேசினாலும் யாரும் எனக்கு நன்மை தரப்போறல, அல்லாஹ் மட்டும்தான் தரக்கூடிய அந்த எண்ணத்தை நாங்கள் சரியாக எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் அந்த நேரத்தில் எங்களுக்கு அந்த இந்த இபாதத்திலிருந்து இந்த முகஸ்துதி எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ளலாம். அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இசைவாக்கம் அடையக்கூடிய இபாதத்துக்கு அப்படி வளமை மாதிரி பழகி போய்த்து ரொட்டேஷனை செஞ்சு பழகி போகிற அந்த பிரச்சனைக்குரிய தீர்வாக நாங்கள் எப்பொழுதுமே அந்த தொழுகைக்கு எந்த ஒரு இபாதத்துக்கு நாங்கள் வரச்சல 2 விஷயத்தை கவனம் செலுத்தினாங்க. முதலாவது விஷயம் அந்த இபாதத்துக்கு நாங்கள் செய்யக்கூடிய இந்த இபாதத்துக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கோ அந்த சிறப்புகளை தேடி படிச்சுட்டு அந்த இபாதத்தை செய்யணும். என்னோட உள்ளத்தில் அந்த எண்ணத்தை கொண்டு வச்சிடணும். நான் சுபஹ் தொழுது, நாங்கள் இன்றைக்கு ஃபஜ்ர் தொழுது இருக்கிறோம். நாங்கள் எத்தனை பேர் அந்த ஃபஜ்ர் தொலை வந்த நேரத்தில் நாங்கள் எத்தனை பேர் யோசிச்சுப்போம், நாங்கள் ஃபஜ்ர் ஜமாஅத்தோடு தொழுதால் எனக்கு இரவுல அறவாசி நின்று வணங்கின நன்மைக்கு நாங்கள் எத்தனை பேர் உள்ளத்தை யோசிச்சு பார்த்திப்போம். நாங்கள் ஃபஜ்ர ஜமாஅத்தோடு தொழுதால் எங்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய பொறுப்பில் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் எத்தனை பேர் யோசிச்சு பார்த்திப்போம். அந்த எண்ணங்கள் எங்கள்கிட்ட வரணும். அதுக்கு நாங்கள் படிக்கணும், நிறைய மார்க்கத்தை படிக்கணும். இந்த அல்லாஹ் தஆலா நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துக்கும் என்னென்ன சிறப்புகளை வைத்திருக்கிறானோ அந்த சிறப்புகளை பற்றி நாங்கள் உள்ளத்தில் வரவழைத்துக் கொள்ளணும். நான் இதை செஞ்சால் எனக்கு இது கிடைக்கும், எனக்கு இது கிடைக்கும், இது கிடைக்கும். ஒழுங்காக செய்யாவிட்டால் மறுபக்கமே தான் யோசிக்கணும். நாங்கள் ஒவ்வொரு முறை தொழக்கூடிய நேரத்தில் அவசரமாக தொழுவோம், சில நேரத்தில் ரூஹானிய தொண்டு இல்லாமல் அவசரமாக தொழுவோம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் தொழக்கூடிய நேரத்தில் வேறு சிந்தனைகள் போச்சு. நாங்கள் ஒவ்வொரு முறை யோசிக்கணும், இந்த பராமுகமாக அலட்சியமாக தொழுது இந்த தொழுகையை நாளைக்கு இதே தொழுகை அல்லாஹ் தஆலா சுருட்டி ஏண்டு முகத்தில் அடித்தால் எல்லாருடைய முன்னுக்கும் எப்படி இருக்கும்? எனக்கு அந்த சிந்தனைகள்கிட்ட வரணும். தானாக அந்த இபாதத்தில் ரூஹானியத்து வந்துடும், அந்த சிந்தனைகள்கிட்ட தானாக வந்துடும். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, மக்களுக்கு மத்தியில் நாங்கள் கொஞ்சம் கூட இபாதத் செஞ்ச உடனே நாங்கள் என்ன செய்கிறோம், அடுத்தவங்களை பற்றி கொஞ்சம் தரக்குறைவை பார்க்குறோம். அந்த நேரத்தில் ஒரே ஒரு மட்டும் செய்யணும், விளங்கிக்கொள்ளணும். நான் செஞ்ச இந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்குரிய உத்தரவாதம் என்னது?
செல்லுபடி ஆகிட்டு ஷருத்து ஃபர்துகளை பேணி செஞ்சால் செல்லுபடி ஆகும், அது திருப்பி மீட்ட தேவையில்லை. ஆனால் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ன உத்தரவாதம்? நான் செஞ்ச என்னுடைய அமலே அது அல்லாஹ்விடத்தில் கபூலா இல்லையான்னு எனக்கே உத்தரவாதம் இல்லாமிக்கத்தில் நான் எப்படி அடுத்தவனை தவறக்குறைய பார்க்குறேன்? நான் செஞ்ச அமலே எனக்கு என்னுடைய அந்த அமலுடைய நிலைமை அதுக்கு என்ன எவ்வளோ நன்மை பதியப்பட்டு எனக்கே தெரியாது. அப்போ அந்த எண்ணம் எங்கிட்ட எப்பயுமே வரணும். நான் ஒவ்வொரு இபாதத் செய்யச்சிலும் இந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா இல்லையா, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்கணும், இந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா இல்லையா சிந்தனைகள், அந்த சிந்தனைகள் தீர்ந்தால் போதும். நாங்கள் யாரையும் நாங்கள் தரக்குறையாக பார்க்க மாட்டோம். அடுத்து ரெண்டாவது வழி, எப்பொழுதுமே இந்த இபாதத்து விஷயத்தில் இப்படி நாங்கள் இபாதத் செய்கிறோம் செய்யாதவங்களை பார்க்கக்கூடாது. எங்களோட கூட யார் செய்கிறாங்க அவளை தான் நாங்கள் பார்க்கணும். அப்போ தான் எங்களுக்கு இபாதத்து எங்களுக்கு இன்னும் முன்னேறலாம். நாங்கள் இவ்வளோ செய்கிறோம், சஹாபாக்கள் எவ்வளோ செஞ்சாங்க இபாதத்து, தாபியங்கள் எவ்வளோ செஞ்சாங்க, இமாம்கள் எவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க, அவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறது நாங்கள் யார்? அப்படித்தான் இந்த சிந்தனை வரணும். இபாதத்து விஷயத்தில், வணக்க வழிபாடு விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் எப்பயுமே எங்களோட மேலுள்ளவங்களை தான் பார்க்கணும். அப்போ நாங்கள் ஒரு நாளுமே எங்களை நாங்கள் பெருமையாக பார்க்க மாட்டோம். ஒரு நாளுமே அன்புக்குரிய சகோதரர்கள், கடைசியாக இந்த இபாதத்துடைய விஷயத்தில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய குறிப்பாக ரமலான் காலம், விசேஷமாக இந்த ரமலான் காலத்தில் இந்த எங்களுடைய இபாதத்துக்கள் விஷயத்தில் சோர்வடையாமல் தொடர்ச்சியாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஏற்கனவே சொன்னதை போன்று அது ஒரு இபாதத்தை நாங்கள் இபாதத்தாகவே பார்க்கணும். அது ஒரு ரொட்டேஷனில் செய்யக்கூடிய வளமையாக மாற்றி விடக்கூடாது. எப்பொழுது ஒவ்வொரு முறையும் அதுக்கு முக்கியமாக தேவை சொல்லுவாங்க தஜ்தீது நிய்யா. ஒவ்வொரு முறையும் நீயத்தை புதுப்பித்துக் கொள்ளணும். ஒவ்வொரு தொழுகைக்கு வரச்சல நான் நியத்து வைக்கணும். நான் இந்த ஆரம்பத்தை நியத்து வைக்கிற மட்டுமல்ல, தொடர்ந்து சலாம் கொடுக்கும் வரை நான் தொழுகையில் தான் இருக்கிறேன் எண்ணம் இருக்கணும் எங்கள்கிட்ட. அப்போ ஒவ்வொரு இபாதத்துக்கும் புதுப்பிக்க அந்த இபாதத் அல்லாஹ்விடத்தில் ரூஹானியத்துள்ளதாக மாறி நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இஹ்லாஸை வரவழைத்து முகஸ்துதியை விட்டு தூரப்படுத்தக்கூடிய இபாதத்தை மாறிவிடும். அப்படிப்பட்ட இபாதத்துக்களை செஞ்சு அல்லாஹ் தாலா இந்த ரமலானை முழுமையாக நாங்கள் பயன்படுத்தி அல்லாஹ் தாலாவை நெருங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. இந்த ரமலான் முடியக்கூடிய நேரத்தில் எங்கள் அனைவரும் நரகல விடுதலை பெற்ற, அதே போன்று பாவங்கள் மன்னிக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய நிறைய அருள்கள் கிடைத்த நல்ல கூட்டமாக அல்லாஹ் எங்கள் அனைவரும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.